அண்மை செய்தி. ஈரோட்டில் பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனம் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனம் விழுந்து விபத்தாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்தி. வணக்கம் சக்தி, இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி தாலுகாவுக்கு உட்பட்ட ஓடைக்காடு குன்னம் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஓட்டுநர் யோகநாதன் இவருக்கு சுகந்தி என்ற மனைவியும் சுகந்தன என்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தனது தங்கையை பார்த்துவிட்டு கிணிப்பாளையம் பகுதியில் உள்ள மாமனார் வீட்டிற்கு நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் ஓட்டுநர் யோகநாதன் சென்றுள்ளார். அப்போது செல்லம் பாளையம் பகுதியை வழியாக கனி பாளையம் சென்று கொண்டிருந்த போது சாலையில் எவ்வித தடுப்புகளும் இல்லாமல் சிறு பாலம் அமைக்க தோண்டப்பட்ட குழியில் ஓட்டுநர் யோகநாதன் விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சிறு பாலம் கட்டும் குழியில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவ்வழியாக சென்ற கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்துறை காவல்துறையினர் மற்றும் கிராம மக்கள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேட்டுப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 5 இடங்களில் சிறு பாலம் கட்டுமான பணிகள் மற்றும் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான ஒப்பந்தத்தை பிரகாஷ் என்பவர் எடுத்து செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தில் பணிகள் நடைபெற்று வருகிறது. எச்சரிக்கை பலகை மற்றும் பேரிகார்டு உள்ளிட்ட எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த ஓட்டுநர் யோகநாதனுக்கு ஒப்பந்ததாரர் உரிய இழப்பீடு வழங்கும் வரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் அந்த கிராம பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். பெருந்துறை அருகே சிறு பாலம் கட்டுமான பணியின் போது எவ்வித பாதுகாப்பு எச்சரிக்கை பலகையும் இல்லாததால் ஓட்டுநர் பாலம் கட்டுமான பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ள குழியில் விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக பெருந்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.